ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பகுதியில் 108 திவ்ய தேச திருத்தலங்களில் ஒன்றான பிரசித்தி பெற்ற ஸ்ரீ யோகலட்சுமி நரசிம்ம திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு செல்ல மலையடி வாரத்திலிருந்து சுமார் 1306 படிக்கட்டுகள் மலைப்படி ஏறி பக்தர்கள் லட்சுமி நரசிம்மரை தரிசித்து வந்தனர். இதன் காரணமாக வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள், பெரும்பான்மையான பக்தர்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர். இதன் காரணமாக அந்த கோவில் அடிவாரத்தில் இருந்து கோவிலுக்கு செல்ல ரோப்கார் அமைத்து தர வேண்டும் என கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக அப்பகுதி பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்திருந்தனர். இந்த நிலையில் தமிழக அரசால் ரோப்கார் அமைக்கும் பணியானது ரூபாய் 9.3 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணி நடைபெற்று வந்தது. மேலும் ரூபாய் 11 கோடி மதிப்பீட்டில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்குவதற்கு அடிப்படை வசதிக்காக கட்டுமான பணிகளும் நடைபெற்று வந்த நிலையில் 2 பணிகளும் தற்போது முடிவடைந்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பகுதியில் 108 திவ்ய தேச திருத்தலங்களில் ஒன்றான பிரசித்தி பெற்ற ஸ்ரீ யோகலட்சுமி நரசிம்ம திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு செல்ல மலையடி வாரத்திலிருந்து சுமார் 1306 படிக்கட்டுகள் மலைப்படி ஏறி பக்தர்கள் லட்சுமி நரசிம்மரை தரிசித்து வந்தனர். இதன் காரணமாக வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள், பெரும்பான்மையான பக்தர்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர். இதன் காரணமாக அந்த கோவில் அடிவாரத்தில் இருந்து கோவிலுக்கு செல்ல ரோப்கார் அமைத்து தர வேண்டும் என கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக அப்பகுதி பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்திருந்தனர். இந்த நிலையில் தமிழக அரசால் ரோப்கார் அமைக்கும் பணியானது ரூபாய் 9.3 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணி நடைபெற்று வந்தது. மேலும் ரூபாய் 11 கோடி மதிப்பீட்டில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்குவதற்கு அடிப்படை வசதிக்காக கட்டுமான பணிகளும் நடைபெற்று வந்த நிலையில் 2 பணிகளும் தற்போது முடிவடைந்தது. மலையடி வாரத்திலிருந்து ரோப்கார் வாயிலாக மலைக்கோவிலுக்கு செல்ல 3 முறை ரோப்கார் சோதனை ஓட்டத்திற்கு பின்பு இன்று பக்தர்கள் பயன்பாட்டிற்காக சென்னையிலிருந்து தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி கொடியசைத்து துவக்கி வைத்ததோடு ரோப்காரில் பக்தர்களோடு இணைந்து பயணித்து லட்சுமி நரசிம்மர் சுவாமி தரிசனம் செய்தனர். ரோப்கார் சேவை துவங்கப்பட்டதை தொடர்ந்து சோளிங்கர் பகுதியில் உள்ள பக்தர்களின் நீண்ட நாள் கோரிக்கை தற்போது நிறைவேறியுள்ளது. இதன் காரணமாக அப்பகுதி மக்கள் மற்றும் பக்தர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.